வணக்கம். இன்றைய செய்திகள். ஜாதி, பணம் ஆகிய இரண்டும் தான் இனி தமிழக அரசியல் பாதை என தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், தமிழக சட்டசபை தேர்தலில் ஜாதி, பணம், ஆள்பலம்தான் முக்கிய காரணிகளாக இருந்தன. மொத்தத்தில் ஜாதியை ஒழித்துவிட்டோம் என கூவுகிற தமிழகத்தில் ஜாதி இல்லையேல் அரசியல் இல்லை. ஜாதி வெறி பிடித்த, எதிலும் ஜாதி என பரவியிருக்கிற மாநிலம் தமிழகம் என்றால் அதில் சந்தேகமே இல்லை. ஜாதியே அரசியல், பணம், வாழ்க்கை, அதிகாரம் என்பதுதான் திராவிட மாடல். தங்கள் அதிகாரத்திற்காக, சொத்து குவிப்பிற்காக, குடும்ப முன்னேற்றத்திற்காக ஜாதிய அரசியல் என்று கட்டமைக்கப்பட்டதுதான் திராவிட மாடல் என்றும், ஜாதி என்பது ஒவ்வொரு சமுதாய வாழ்க்கை முறை, ஜாதி ரீதியாக கட்டமைக்கப்பட்டதுதான் சமுதாயம் என்பதை மறைத்து, கலப்பு மனம்தான் ஜாதியை ஒழிக்கும் மந்திரக்கோள் என்ற பொய்யை பரப்பி, சாலைகளில் பெரியோர்களின் பெயர்களில் இருந்த ஜாதி பெயரை நீக்கி அதை ஒழித்து விட்டதாக மாறுதட்டி கொண்டது. மறுபுறம் கட்சியில் ஜாதிக்கு ஒரு பதவி, ஆட்சியில் ஜாதி ரீதியிலான பொறுப்புகள், அரசு நிர்வாகத்தில் ஜாதி ரீதியாக நியமனங்கள் என வழங்கி ஜாதி சங்கங்களை தூண்டிவிட்டு குளிர்காயும் கேடுகட்ட அரசியலைத்தான் 60 ஆண்டுகளாக திராவிடம் செய்கிறது என்றும் நாராயணன் திருப்பதி பேசியுள்ளார். தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு முடிந்து 3 நாட்களான நிலையில் ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் பதிவான வாக்குகள் எவ்வளவு என்ற விபரத்தை வெளியிடாமல் தேர்தல் கமிஷன் தாமதம் செய்து வருகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்து முடிந்துள்ளது. வழக்கமாக ஓட்டுப்பதிவு முடிந்ததும் அன்று இரவு தோராயமான சராசரியாக ஓட்டுப்பதிவு சதவீதத்தை தேர்தல் கமிஷன் அறிவிக்கும். மறுநாள் துல்லியமான இறுதி விவரம் வெளியிடப்படும். மேலும் ஒவ்வொரு சட்டசபை தொகுதி வாரியாக ஆண்கள், பெண்கள், 3ஆம் பாலினத்தவர் என ஒவ்வொரு தரப்பிலும் எவ்வளவு பேர் ஓட்டளித்துள்ளனர் என்ற விவரங்கள் வெளியிடப்படும். ஆனால் இம்முறை ஓட்டுப்பதிவு முடிந்து 3 நாட்கள் ஆகியும் சட்டசபை தொகுதி வாரியாக பதிவான ஓட்டு விவரங்களை தேர்தல் கமிஷன் இதுவரை வெளியிடவில்லை. சட்டசபை தொகுதி வாரியாக பதிவான ஓட்டுகள் விவரத்தை வெளியிட தமிழகத்தில் உள்ள தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஆர்வம் காட்டாததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இது குறித்து தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் கூறுகையில், அனைத்து தொகுதிகளிலும் ஓட்டுப்பதிவு விவரத்தை சரிபார்த்து இறுதி விபரத்தை பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. எனவே ஓட்டுப்பதிவின் முழு விபரங்கள் இன்று வெளியிடப்படும் என்றனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் விபத்துக்களை தவிர்க்க பட்டாசுகள் தயாரிப்புக்கான ரசாயன மூலப்பொருட்கள் கலவையை காலை 6 மணியிலிருந்து 10 மணிக்குள் முடித்துக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கத்திரி வெயில் துவங்க உள்ள நிலையில் பட்டாசு தயாரிப்பு தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த 19ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் கட்டனார்பட்டி கிராமத்தில் தனியார் பட்டாசு ஆலையில் நடந்த விபத்தில் 25 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டு 2 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். இத்தகைய விபத்துக்களை தடுக்க வெடிமருந்து துறை என அழைக்கப்படும் மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பு தனியார் பட்டாசு தயாரிப்பு தொழிற்சாலைகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதில் பட்டாசு தயாரிப்புக்கான ரசாயன மூலப்பொருட்கள் கலவை பணிகளை காலை 6 மணிக்கு தொடங்கி 10 மணிக்குள் முடிக்க வேண்டும். காலை 11 மணியில் இருந்து மாலை 3 மணி வரை பட்டாசு தயாரிப்பு பணிகளில் தொழிலாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது. தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு அம்சங்களை முறையாக பின்பற்ற வேண்டும். பட்டாசுகளை மொத்தமாக வாங்கும் நபர்களின் விவரங்கள், அடையாள அட்டைகளை சேகரிக்க வேண்டும். இதை மீறினால் பட்டாசு தயாரிப்பு தொழிற்சாலைகளுக்கான உரிமம் ரத்து செய்யப்படும் என்று கூறியுள்ளனர். போதைப் பொருள் பதுக்கல், கொலைகள், தற்கொலை உள்ளிட்ட குற்றங்கள் நடப்பதால் வாடகைக்கு அறை எடுத்து தங்குவோரிடம் அவர்களின் அடையாள அட்டை குறித்த விவரங்களை பெற வேண்டும் என்று தனியார் தங்கும் விடுதிகளுக்கு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னை பெரியமேடு பகுதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பவ்யா என்ற பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். அவர் உடன் தங்கியிருந்த சென்னை ராமாபுரத்தைச் சேர்ந்த பாரதி பெருமாள் என்பவர் அதே அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுபோல மாநிலத்தின் பல பகுதிகளில் தனியார் தங்கும் விடுதிகளில் கொலை, தற்கொலை மற்றும் போதைப் பொருள் பதுக்கல் உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் ஏற்கனவே நிகழ்ந்துள்ளன. இவற்றை தடுக்க தனியார் தங்கும் விடுதி உரிமையாளர்களுக்கு போலீசார் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். விடுதிகளின் பதிவேடுகளை காலை, மாலை என 2 நேரங்களிலும் போலீசார் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழக மற்றும் கல்லூரிகள் ஆன்லைன் மற்றும் தொலைதூர பட்டப்படிப்புகளை நடத்த யுஜிசியிடம் உரிய அங்கீகாரம் பெறுவது அவசியம். அந்த வகையில் 2026-27 கல்வியாண்டிற்கான அங்கீகாரம் பெற உயர்கல்வி நிறுவனங்கள் இன்று முதல் மே 11ஆம் தேதி வரை https:/dep.ugc.ac.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். அதற்கான அசல் ஆவணங்களை டெல்லியில் உள்ள தொலைதூர கல்வித்துறை தலைமை அலுவலகத்திற்கு மே 20ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் 2 பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அதாவது முதல் பொதுத் தேர்வில் மதிப்பெண் குறைந்தவர்களுக்கு மீண்டும் 3 பாடங்களில் பொதுத் தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதன்படி மே 15ஆம் தேதி கணிதம், 16ஆம் தேதி ஆங்கிலம், 18ஆம் தேதி அறிவியல், 19ஆம் தேதி மற்ற மொழி பாடங்கள், 20ஆம் தேதி தொழில் பாடங்கள் மற்றும் 21ஆம் தேதி சமஸ்கிருத தேர்வு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் தொடர்பான தரவுகள் ரகசியமானவை. இந்த தரவுகள் தகவல் பெறும் உரிமை சட்ட வரம்பிற்குள் வராது என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் சார்பில் அளிக்கப்பட்ட பதிலை மத்திய தகவல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. அதாவது இந்த தரவுகளை RTI சட்டத்தின் கீழ் யாரும் பெற முடியாது என்பதை மத்திய தகவல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.